அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் ஜூலை மாதம் 19ஆம் தேதி ஆடி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை. குளிக்கும் தண்ணீரில் 5 ரூபாய் நாணயத்தை இப்படி போட்டு குளித்து பாருங்கள். கட்டுக்கட்டாக பணம் உங்களை தேடி வரும். ஒட்டுமொத்த தரித்திரமும் உடனே விலகும். நம்ம யூடியூப் சேனல்ல நாளைய ஆடி மாத முதல் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு ஆல்ரெடி ஒரு சிறப்பு பதிவை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய மிகவும் எளிமையான ஆற்றல் மிக்க தாந்திரிக முறை அது. அந்த பதிவை பார்க்காதவங்களுக்காக இந்த வீடியோவோட என் கார்டுல மற்றும் ஐ பட்டன்ல நான் லிங்க் கொடுக்கறேங்க. தேவைப்படுறவங்க நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். அதே போல நம்ம டிவைன் ரூட் சேனல்ல லேட்டஸ்ட் வீடியோஸை செக் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த பதிவு அவைலபிளாக இருக்கும். அந்த தாந்திரிகத்தை ஃபாலோ பண்ண போறவங்களும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த எளிமையான தாந்திரிக முறையையும் நீங்க சேர்க்கலாம். இந்த தாந்திரிகத்தை பொறுத்த வரைக்கும் பணவசியத்தையும் ஏற்படுத்தும், அதே நேரத்தில் கண் திருஷ்டி போன்ற நம் மீது இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களை உடனடியாக நீக்கக்கூடியது. இந்த எளிமையான தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்தில் செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஆடி மாதம்னாலே அது தக்ஷணாயன புண்ணிய காலத்தின் முதல் மாதமாகும். இந்த மாதத்தில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு தாந்திரிக முறையாக இருந்தாலும் சரி, அதற்கு பல மடங்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும். அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகம் மிக மிக ஆற்றல் வாய்ந்தது. இதற்கு காரணம் அன்னை காளி தேவியினுடைய சக்தி மிக்க திருநாமம் இந்த தாந்திரிக முறையில இருக்குங்க. சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். கண் திருஷ்டியை பற்றியும் அதனுடைய விளைவுகளை பற்றியும் நம்ம சேனல்ல நிறைய பார்த்திருக்கோம். இந்த கண் திருஷ்டி அப்படின்றது சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க. ஆனால் அதே நேரத்தில் எளிமையான பரிகாரங்கள் மூலமாக இந்த கண் திருஷ்டியை நம்மால் நீக்க முடியும். நம்முடைய முன்னோர்கள் இந்த கண் திருஷ்டியை கழிப்பதற்காக நிறைய மெத்தட்ஸை நமக்கு கொடுத்திருக்காங்க. கண் திருஷ்டி போன்ற எந்த ஒரு எதிர்மறை சக்திகளால் நம்ம பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா, சில பேருக்கெல்லாம் தொடர்ந்து உடல்நிலை சரியில்லாம போய்கிட்டே இருக்கும். அடிக்கடி ஜுரம் வரும். நிறைய மெடிக்கல் டெஸ்ட் எடுத்து பார்த்திருப்பாங்க. எல்லாமே நார்மலா இருக்கும். அப்படி இருந்தும் உடலில் ஏதோ ஒரு அசௌகரியத்தை ஃபீல் பண்ணுவாங்க. இன்னும் சில பேருக்கு தொடர்ந்து கால்களில் அடிபட்டுக்கிட்டே இருக்கும். சாதாரணமா நடந்து போனாலும் கூட எங்கேயாவது இடிச்சுப்பாங்க, கால் ஸ்லிப் ஆகும். இது ஒரு முறை 2 முறை நடந்தால் பெருசா எடுத்துக்க வேண்டாம். ஆனால் தொடர்ச்சியாக பாதங்களில் எரிச்சல் அல்லது கால்களில் அடிபட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா அது கண்திருஷ்டி தோஷமாக இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்னும் சில பேருக்கு பார்த்தோம்னா எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதுல ஏகப்பட்ட தடைகள் தடங்கல்கள் ஏற்படும். ஒரு சின்ன செயலாகத்தான் இருக்கும், ஆனால் அதை செய்யறதுக்குள்ள ஏகப்பட்ட தடைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க. இந்த கண் திருஷ்டி தோஷத்தை நம்மால தவிர்க்கவே முடியாதுங்க. யார் நம்மை பார்த்து பொறாமைப்படுறாங்க, கண் திருஷ்டியை வைக்கிறாங்கன்னு கண்டுபிடிப்பது கொஞ்சம் கடினம். அப்படியே தெரிந்தாலும் அவங்க கிட்ட போய் நம்மால கேட்க முடியாது. சோ எல்லாருமே குறைந்தபட்சம் மாதத்திற்கு ஒரு முறையாவது கண் திருஷ்டியை நீக்கக்கூடிய ஏதாவது ஒரு மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதிலும் குறிப்பாக சில விசேஷ நாட்களில் நாம் செய்யும் போது அதனுடைய பலன்கள் பல மடங்காக நமக்கு கிடைக்கும். பொதுவாகவே திருஷ்டி கழிக்க செவ்வாய், வியாழன், ஞாயிறு மற்றும் அமாவாசை திதி மிகவுமே உகந்தது. தாந்திரிக பொருட்களை வைத்து சுத்தி போடுவதற்கு இந்த நாளை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆனால் இப்ப நம்ம பார்க்க போவது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு முறை. காளி தேவியினுடைய மந்திரத்தை உச்சாடனம் செய்து குளிக்கும் முறை. ஆடி மாதத்தின் வெள்ளிக்கிழமையில் இதை நம்ம செய்யும் போது இதனுடைய பலன்கள் உச்சகட்டமாக நமக்கு கிடைக்கும். ஆடி மாதத்தின் எந்த வெள்ளிக்கிழமை வேணாலும் இந்த தாந்திரிகத்தை நம்ம செய்யலாம். அல்லது ஆடி மாதத்தின் அனைத்து வெள்ளிக்கிழமைகளிலும் கூட இந்த தாந்திரிக குளியலை நம்ம செய்யலாம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாதுங்க. அதாவது பெண்களாக இருக்கிற பட்சத்துல தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த தாந்திரிக குளியலை தாராளமாக நீங்க செய்யலாம். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். டைமிங்ஸ் பார்த்தோம்னா நாளைய தினம் எந்த நேரத்துல நீங்க ஸ்நானம் பண்ணாலும் இந்த தாந்திரிக குளியலை எடுக்கலாம். பொதுவாக நாளைய தினம் ஆடி வெள்ளியாக இருப்பதனால காலை நேரத்தில் குளிப்பது விசேஷம். சப்போஸ் இந்த பதிவை நீங்க கொஞ்சம் லேட்டா பாக்குறீங்க, அதற்கு முன்பாகவே நீங்க குளிச்சிட்டீங்கன்னா திரும்பவும் இந்த குளியலை நீங்க செய்யலாம். நாளைய தினம் அதாவது ஜூலை மாதம் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை விடியற்காலை 4 மணி முதல் மாலை 7 மணி வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரத்துல எப்ப வேணாலும் இந்த தாந்திரிக குளியலை நீங்க செய்யலாம். ராகு காலம், யமகண்டம், குளிகைன்னு எதையுமே நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்பவும் சின்ன பசங்களா இருக்கிற பட்சத்துல அவர்களுக்காக பேரண்ட்ஸ் நீங்க இதை செய்யலாம். அதாவது பெரியவங்க நீங்க மந்திர உச்சாடனம் செஞ்சு கொடுக்கலாம். பெற்றோர்கள்னு மட்டும் கிடையாதுங்க,
குழந்தைகளுக்காக வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க யார் வேணாலும் அவர்களுக்காக மந்திர உச்சாடனம் செஞ்சு அந்த தீர்த்தத்தால நீங்க குளிக்க வைக்கலாம். சரிங்க, தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படுவது ஒரே ஒரு பொருள் மட்டும் தாங்க, 5 ரூபாய் நாணயம். ஒரே ஒரு 5 ரூபீஸ் காயின் நீங்க எடுத்துக்கோங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்களாக இருந்தால் எண் 5ஐ குறிக்கக்கூடிய எந்த ஒரு நாணயத்தை வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். எண் 5ற்கு நிறைய மகத்துவங்கள் இருக்குங்க. பணம் தொடர்பான பிரச்சனைகளை நீக்கக்கூடியது, பணவரவில் இருக்கக்கூடிய தடைகளை அகற்றக்கூடியது, கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடியது, அதிர்ஷ்டத்தை வரவழைக்கக்கூடிய ஆற்றலும் எண் 5ற்கு உண்டு. அதனால தாங்க இந்த மெத்தடுக்கு 5 ரூபீஸ் காயினை நம்ம யூஸ் பண்றோம். இப்ப வீட்ல ஒரு 4 பேர் நீங்க இருக்கீங்கன்னா 4 பேருமே அந்த ஒரே ஒரு 5 ரூபாய் நாணயத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம். தனித்தனியா தான் காயின் யூஸ் பண்ணணும்னு கிடையாதுங்க. இப்ப நீங்க குளிப்பதற்கு முன்பாக கிழக்கு திசை ஈஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்துக்கோங்க. சேர்ல தரையிலன்னு எங்க வேணாலும் நீங்க உட்கார்ந்துக்கலாம். தரையில உட்கார்றவங்க விரிப்பெல்லாம் நீங்க போட வேண்டிய அவசியம் இல்லை. வயதானவர்கள், தரையில உட்கார முடியாதவங்க நீங்க சேர்ல கூட உட்கார்ந்துக்கலாம். கிழக்கு திசை ஈஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ண மாதிரி தாங்க உட்காரணும். இப்ப உங்களுடைய வலது உள்ளங்கைக்குள்ள, ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே ரைட் ஹேண்ட் உள்ளங்கைக்குள்ள 5 ரூபாய் நாணயத்தை வச்சு விரல்களால மூடிக்கோங்க. கண்களையும் மெதுவா நீங்க மூடிக்கோங்க. அன்னை காளி தேவியினுடைய ஆற்றல் மிக்க திருநாமத்தை ஜபம் செய்ய போறோம். குறைந்தபட்சம் 5 நிமிடங்களுக்கு அந்த திருநாமத்தை நம்ம சொல்லணும். அதிகபட்சம் 10 நிமிடங்கள் வரை நம்ம சொல்லலாம். அன்னையினுடைய திருப்பெயரை வாய் விட்டும் நீங்க சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். குறைந்தபட்சம் 5 நிமிடங்கள், அதிகபட்சம் 10 நிமிடங்கள் வரை நம்ம சொல்லணும். இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங்லாம் முக்கியம் கிடையாதுங்க. சோ நிறைய எண்ணிக்கையில சொல்லணும்னு நினைச்சிட்டு வேக வேகமா சொல்லாதீங்க. பொறுமையா நிதானமா நீங்க சொல்லுங்க. குவான்டிட்டியை விட குவாலிட்டி தாங்க முக்கியம். சோ பொறுமையா மென்மையா கவனம் சிதறாமல் அன்னை காளி தேவியை மனதார நினைச்சுக்கிட்டே நம்ம சொல்லணும். அதுதாங்க முக்கியம். சரி வாங்க, நாம் சொல்ல வேண்டிய அந்த திருநாமம் என்னன்றதை பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. ஓம் கிரிங் காளிகாயே நமக. ஓம் கிரிங் காளிகாயே நமக. ஓம் கிரிங் காளிகாயே நமக. அவ்வளவுதாங்க. மிகவும் எளிமையான ஆற்றல் மிக்க காளி தேவியினுடைய கவச மந்திரம் இது. 5 முதல் 10 நிமிடங்கள் வரை இந்த நாம ஜபத்தை முடிச்சிட்டு உங்க கையில இருக்கக்கூடிய அந்த 5 ரூபாய் நாணயத்தை நீங்க குளிக்கும் தண்ணீர்ல போட்டுருங்க. இன்கேஸ் நீங்க ஷவர்ல குளிக்கிறவங்களாக இருந்தாலும் ஒரு சின்ன மக்ல தண்ணீர் பிடிச்சு அதுல நீங்க ஊற வச்சிருங்க. 5 நிமிடங்களுக்கு அந்த நாணயம் அந்த தண்ணீரில் ஊறட்டும். நாணயத்தில் இருக்கக்கூடிய மந்திர அதிர்வலைகள் தண்ணீரால் ஈர்க்கப்படும். அந்த தண்ணீர் புனித தீர்த்த மாறும். 5 நிமிடங்களுக்கு பிறகு அந்த 5 ரூபாய் நாணயத்தை எடுத்து வச்சுட்டு அதற்கு பிறகு நீங்க குளிக்க ஆரம்பிக்கலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல சின்ன பசங்களா இருக்காங்க, குழந்தைகளாக இருக்கிற பட்சத்துல பெரியவங்க நீங்க அவர்களுக்காக இந்த மந்திர உச்சாடனம் செய்து தண்ணீர்ல போட்டுட்டு குளிக்க சொல்லுங்க அல்லது நீங்களும் குளிக்க வைக்கலாம். ஒரே நாணயத்தை வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது தனித்தனி நாணயமும் நீங்க பயன்படுத்தலாம். அது உங்களுடைய விருப்பம். அந்த நாணயத்தை பிறகு நீங்க தாராளமாக செலவு செய்யலாம். ஏன்னா அந்த மந்திர உச்சாடனம் தண்ணீரில் இறங்கி இருக்கும். இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த ஆற்றல் மிக்க ஸ்நானத்தை நாளைய தினம் நீங்க செஞ்சு பாருங்க. உடனடியாக உங்களுக்கு பலன்கள் தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.